வெற்றியாளரை விதைக்கும் மண் எஸ்என்எஸ், வெற்றியாளரை உருவாக்கும் மண் எஸ்என்எஸ் இன்ஸ்டிடியூஷன்ஸ், கோவை. உங்கள் ஐபிசி பக்தியில் லலிதா சகஸ்ரநாமம் பயிற்சி வகுப்புகள் ஆரம்பம். முன்பதிவு மற்றும் கட்டண விபரங்களுக்கு தொடர்பு கொள்ளுங்கள். கடகராசிக்காரர்களை பற்றி சொன்னால் கல்லும் கண்ணீர் வெடிக்கும்னு சொல்லலாம். சார் என்னதான் சார் லைஃப்பில் ப்ராப்ளம் இல்லை, கடகராசிக்காரர்களுக்கு கர்ம பலன். உலகின் எந்த மூலையில் நீங்கள் இருந்தாலும் நீங்கள் தப்புன்னு ஒன்று பண்ணால் அது இந்த தப்பாக தான் இருக்கும். இந்த தப்பை மட்டும் நீங்கள் பண்ணக்கூடாது அப்படின்னா எதை சொல்லலாம்? கடகராசிக்காரர்கள் கடவுள் விஷயங்களில் கை வச்சா ஃபுல்லாக போயிடணும், இல்லை போகக்கூடாது. இதை மட்டும் மனசில் வச்சுக்கணும். ருத்ராட்சம் கழுத்தில் போட்டிங்கன்னா ஜபம் பண்ணணும்னா பண்ணணும், அதுக்குரிய இன்வால்மெண்ட்டில் இருக்கணும்னா இருக்கணும், இல்லைன்னா போடவே கூடாதீங்க. பொதுவாகவே திருமண வாழ்க்கைங்கிறது இல்லைங்க. திருமண வாழ்க்கை இல்லை. காரணம் என்ன? எனக்கு படக்குன்னு இல்லைன்றீங்க. மனைவியினால் மகிழ்ச்சி இல்லை. கடகராசிக்காரங்க நல்லா பாருங்க, நல்லா இருந்திருப்பீங்க. திருமணம் பண்ணதுக்கு அப்புறம் பெண்களாக இருந்தால் ஆண்கள், ஆண்களாக இருந்தால் பெண்கள், அதில் பெரும்பாலும் ஆண்கள் தான் பாதிக்கப்படுறாங்க. அவர்கள் வீட்டை வாடகைக்கு விட்டாங்கன்னா வாடகைக்காரங்க சண்டை போடுவாங்க. அதுவும் ஒரு பெண்ணால் நடக்கும். இவர்கள் ஒரு இடத்துல வேலை பார்க்கிற ஒரு ஸ்தானத்திற்கு இவர்கள் செல்லக்கூடாது. காரணம் என்ன அப்படின்னா, பெரும்பாலும் கடகராசிக்காரர்களுக்கு 6 குரு தீமையை தரக்கூடியவன். கடகராசிக்காரங்க பெரும்பாலும் லவ் பண்ணுவாங்க. காரணம் என்ன அப்படின்னா, 7 சனி. சனினாலே காதல் திருமணம் தான். இதெல்லாம் அவங்க கர்மாங்க. இவங்க எங்க வேணா விடுங்க, இவங்க காதல் திருமணம் தான் இவங்க மோஸ்ட் இன்ட்ரெஸ்டடா இருப்பாங்க. அதுவும் புரட்சி திருமணங்கள் பண்ணுவாங்க. கர்மாபடி உங்களுக்கு வேற என்ன நடக்கும்னு பார்த்தீங்கன்னா, கடகராசிக்காரர்கள் பெரும்பாலும் பெரிய பெரிய ப்ராஜெக்ட்ல ஈடுபடக்கூடாது. அப்படி ஈடுபட்டால் தொடர்ந்து ஏதேனும் ஒரு காரிய தடைகளை கொடுத்துட்டே இருப்பாங்க. காரணம் என்ன அப்படின்னா, உங்களுக்கு 12 குடையவனாக புதன் இருக்கிறார். அதனால வாய்ப்புகள் மறுக்கப்படும். ஒன்னொன்னும் பிடிச்சி தான் நீங்க. உலகெங்கிலும் இருக்கும் ஐபிசி பக்தி நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் ராம்ஜி. ஃபேவரட் கடகராசி. அது என்ன ஃபேவரட்டு? கடகராசிக்காரர்களை பற்றி சொன்னால் கல்லும் கண்ணீர் வெடிக்கும்னு சொல்லலாம். காரணம் என்ன அப்படின்னா, சார் என்னதான் சார் லைஃப்பில் ப்ராப்ளம் இல்லை, கடகராசிக்காரர்களுக்கு கர்ம பலன். உலகின் எந்த மூலையில் நீங்கள் இருந்தாலும் கடகராசிக்காரர்களுக்கு இந்த கர்மா தான் நடக்கும் என்றால் அது என்ன அப்படிங்கிறது தான். எங்கள் மனதை புண்படுத்த போகிறீங்களா சார்? நான் அப்படி சொல்லலை. உங்களுக்கு எதுனால இப்படி நடக்குது, எதை பண்ணால் நீங்கள் சரியாகும், இதுக்கெல்லாம் தீர்வு என்னங்கிறத உங்களுக்கு சொல்ல போகிறேன். நீங்கள் தொடக்கூடாதது என்ன, நீங்கள் எதை தொட்டால் மாட்டிப்பீங்க அப்படிங்கிறத உங்களுக்கு சொல்ல போகிறேன். அவ்வளோதான். நான் எதையுமே தொடலைனாலும் மாட்டிக்கிறேனே சார், அது 25 வயசுக்கு முன்னாடி, 25 வயசுக்கு பின்னாடின்னு ரெண்டாக பிரித்து இதை பற்றி விலாவரியாக பேசிடலாம். பொதுவாகவே என் பதிவுகளை நீங்கள் பார்த்துருப்பீங்க. நான் எப்பயுமே வேத சாஸ்திரத்தை அடிப்படையாகவும் டெக்னிக்கலாகவும் டீட்டெயில் தான் உங்களுக்கு சொல்லுவேன். சும்மா ஏதாவது சொல்லக்கூடாது. சொன்னால் அதில் ஒரு உண்மையிலே அதுக்கு ஒரு பதிவு இருக்கணும். அப்படி வேத சாஸ்திரத்தை தேடி பார்க்கும்பொழுது இந்த கடகராசிக்காரர்கள் ஒரு க்ரைட்டீரியாவுக்குள்ளே வராங்க, ஒரு கேட்டகரியில் வராங்க. என்ன அப்படின்னா, காலபுருஷ தத்துவத்திலே மேஷம், ரிஷபம், மிதுனம், கடகம் ஒரு 4, அப்புறம் சிம்மம், கன்னி, துலா, விருச்சிகம் ஒரு 4, தனுசு, மகரம், கும்பம், மீனம் ஒரு 4ஆக பிரிச்சுக்கிட்டிங்கன்னா, தர்ம, கர்ம, காம, மோட்ச அப்படிங்கிற இடம் 4வது இடம் நீங்கள் தான் மோட்சஸ்தானம். நான் தான் மோட்சமா? நீங்கள் மோட்சம் இல்லைங்க, மோட்சஸ்தானம் இருக்கும் இடம். அப்போது நீங்கள் உடனே காலபுருஷனுக்கு 12ஆம் இடத்தை தானே மோட்சம்னு சொல்லுவாங்கன்னு குழப்பிக்கூடாது. மோட்சங்கிற அனுகிரகம் கடகத்துக்கு உண்டு, விருச்சிகத்துக்கு உண்டு, மீனத்துக்கு உண்டு. இது 3மே தண்ணீர் ராசிகள். இவங்க 3 பேருக்கும் அதுக்கு உண்டு. இந்த மோட்சங்கிற இடம் நீங்கள் இருக்கிறதுனால தான் குரு அங்கே உச்சமடைகிறார். அதனால தான் வேத சாஸ்திரங்கள் அங்கே வெளிப்பட்டது. மகர யாழியில் மறைந்த குரு என்ன பண்ணுறார், அங்கே கடக யாழியில் வெளிப்படுகிறது வேதம். அதான் அந்த பழைய கதையெல்லாம் வரும். அதை ஏற்கனவே நிறைய சொல்லிட்டேன் அதை பற்றி. ஸோ அப்போ நீங்கள் மோட்சங்கிற இடத்துக்குரிய காரணம் உங்களுக்கு சொல்கிறேன். ஸோ இப்போது இந்த 3 ராசிகள்லையுமே பாருங்கள், கடகம், விருச்சிகம், மீனம், இந்த 3 ராசிகள்லையுமே குருவுடைய நட்சத்திரங்கள் ட்ராவல் ஆகும். அதனால தான். சரி, இப்போது ஒரு விஷயத்துக்கு வரேன். மோட்சங்கிற ஸ்தானம் இப்போ கடகராசிக்கு அப்படின்னா எதுக்காக இதை சொல்கிறோன்னா, நீங்கள் தப்புன்னு ஒன்று பண்ணால் அது இந்த தப்பாக தான் இருக்கும். இந்த தப்பை மட்டும் நீங்கள் பண்ணக்கூடாது அப்படின்னா எதை சொல்லலாம் என்றால், கடவுள் சம்பந்தப்பட்ட விஷயங்கள் அதில் நீங்கள் தப்பு பண்ணக்கூடாது. ஒரு பிரார்த்தனை பண்ணால் கரெக்டாக இருக்கணும். கடவுள் சம்மந்தப்பட்ட விஷயங்களில் உங்கள் முன்னோர்கள் பெரும்பாலும் நம்ம பண்ண போகிறதில்ல. நம்ம என்ன பண்ண போகிறோம், நமக்கு பொழப்ப பார்க்கவே நேரம் சரியாக இருக்குது. நம்ம முன்னோர்கள் ஏதேனும் ஒரு தவறு செஞ்சுருக்காங்க, ஒரு சிவன் கோயில் பாதியில் கட்டி நிறுத்திட்டாங்க, அல்லது ஒரு சின்ன மேட்டராக இருக்கும். அது பார்த்திங்கன்னா ஒரு வேண்டுதல் நிறைவேற்றாமல் உங்களோட குலதெய்வம் ஒரு ஊரில் இருக்குது. இது மாதிரியான விஷயங்கள் இருந்தால் உடனடியாக அதை கம்ப்ளீட் பண்ணிடணும். இதனால தான் உங்கள் கர்மா பாதிக்கப்படும். நீங்கள் வெளியே எங்கெங்கேயோ தேடிட்டு இருப்பீங்க, ஒன்றுமே இல்லாத ஒரு மேட்டராக இருக்கும். அந்த கோயிலுக்கு போய் அதை நடையை திறந்து அதுக்கு ஒரு அபிஷேகம் பண்ணிட்டு வந்துட்டிங்கன்னா உங்கள் வாழ்க்கை சரியாயிடும். இந்த மாதிரி உங்களுக்குள்ளே நீங்கள் தேடுங்க. இதுதான் உங்களுக்குள்ளே கர்ம ரகசியம். ஏதேனும் ஒரு கடவுள் விஷயந்தான் உங்களை பிளாக் பண்ணும். வேறு எதுவும் உங்களை பிளாக் பண்ணவே முடியாது. அது என்னங்கிறத ஃபேமிலியிலையோ உங்கள் பரம்பரையிலையோ அல்லது நீங்களே தப்பு வேண்டுதல் இருந்தால் கூட நீங்களே ஒரு ஆலயம் பாதியில் கட்டி நிறுத்தி தயவுசெய்து கட்டி முடிச்சிருங்க.
ஒரு ஆக்டிவிட்டி கடவுளை வச்சு ஆரம்பிச்சிட்டிங்கன்னா அது ஃபுல்லாக கம்ப்ளீட் பண்ணிடணும், அல்லது தொடங்கவே கூடாது. கடகராசிக்காரர்கள் கடவுள் விஷயங்களில் கை வச்சா ஃபுல்லாக போயிடணும், இல்லை போகக்கூடாது. இதை மட்டும் மனசில் வச்சுக்கோ. ருத்ராட்சம் கழுத்தில் போட்டிங்கன்னா ஜபம் பண்ணணும்னா பண்ணணும், அதுக்குரிய இன்வால்மெண்ட்டில் இருக்கணும்னா இருக்கணும், இல்லைன்னா போடவே கூடாதீங்க. நான் இங்கே ஒரு கால் அங்கே ஒரு கால் உங்களுக்கு வரக்கூடாது. சரி, இப்போ பொதுவாகவே இதுதான் உங்களுக்கு பிரச்சனை ஆகும். அப்போ இதை கொஞ்சம் இன்னும் வேறு மாதிரி சொல்கிறதா இருந்தால், கடகராசிக்காரர்கள் யாரேனும் கடவுள் பெயரை வைத்து தவறு செய்தால் அவர்களுக்கு கர்மா சும்மா விடாது, அப்படியும் புரிஞ்சுக்கலாம். இதை நான் ஏன் சார் அப்படி பண்ண போகிறேன், பண்ணுறவங்களுக்கு சொல்கிறேன். கர்மா எப்போ ஆக்டிவேட் ஆகும்னா, கடவுளை துஷ்பிரயோகம் செய்தால், அது எந்த மதத்துக்காரங்களாக இருக்கலாம், கடகராசியை சேர்ந்த எந்த ஆளாக வேணா இருக்கலாம். அதான் நான் ஃபஸ்ட்டே சொன்னேன், உலகின் எந்த மூலையில் இருந்தாலும் உங்களுக்கு இது பொருந்தும். பொதுவாக நீங்கள் வாங்கிட்டு வந்த வரோம். இப்போ கர்மா பற்றி பேசுவோமா? உங்களுக்கு பொதுவாகவே திருமண வாழ்க்கைங்கிறது இல்லைங்க. திருமண வாழ்க்கை இல்லை. காரணம் என்ன? என்னங்க படக்குன்னு இல்லைன்ட்டீங்க. ஏனென்றால் 11 கூடிய சுக்கிரன் பாதகாதிபதி. நான் ஃபஸ்ட்டே சொன்னேன், நான் சும்மா சொல்ல மாட்டேன், டெக்னிக்கலாக தான் சொல்லுவேன். 4-11 கூடியவன் சுக்கிரன் பாதகாதிபதி என்பதால் மனைவியினால் மகிழ்ச்சி இல்லை. கடகராசிக்காரங்க நல்லா பாருங்கள், நல்லா இருந்திருப்பீங்க. திருமணம் பண்ணதுக்கு அப்புறம் பெண்களாக இருந்தால் ஆண்கள், ஆண்களாக இருந்தால் பெண்கள், அதில் பெரும்பாலும் ஆண்கள் தான் பாதிக்கப்படுறாங்க பெண்களை விடவே. காரணம் என்ன அப்படின்னா, பெண்கள் எப்படியாவது ஓவர் கம் பண்ணிடுறீங்க. ஆண்கள் எப்படி பாதிக்கப்படுறாங்கன்னா, சுக்கிரன்னா சொல்லியிருக்கேன், ஆண் ஜாதகத்தில் சுக்கிரன்னா பெண், பெண் ஜாதகத்தில் செவ்வானா ஆண், அப்படி புரிஞ்சுக்கணும். அப்போ டைரெக்டாக சுக்கிரன் ப்ராப்ளம் ஆகிறதுனால என்ன ஆகுதுன்னா, வீட்டில் இருப்பாங்க, சண்டை போட்டுகிட்டே இருப்பாங்க. வீட்டில் இருப்பாங்க, அவங்களுக்கு ஒத்து வராது, அல்லது பெரும்பாலும் வெளியூரில் இருப்பாங்க, அல்லது வெளிநாட்டில் இருப்பாங்க. இப்படி தான் அவங்களுக்குரிய அமைப்பு இருக்கும். இதில் என்ன ஒரு விஷயம்னா, மாமனாரும் ப்ராப்ளம். ஏன்னா 11னா மாமனார். பெரும்பாலும் கடகராசிக்காரர்கள் 11னா தீய நண்பர்கள். இப்போது நண்பர்கள் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறது, கடகராசினாலே அது அவர்கள் மனதினுடைய ராசி, அதாவது சந்திரனுடைய ராசி என்பதால் மனோரீதியான கலக்கங்களை உண்டுபடுத்துகிற ஒரு பேராசி உண்டு பண்ணுறது, போன்ற ராங் டைரக்ஷனெல்லாம் அந்த நண்பர்கள் பண்ணுவாங்க. இதெல்லாம் பெரும்பாலும் பாருங்கள், இவங்க ஒரு வீடு வாங்குவாங்க, அந்த வீட்டில் இவங்க குடியிருக்க மாட்டாங்க. இவங்க வீடு வாங்கிட்டு அதை வாடகை விட்டுருவாங்க, அல்லது அந்த வாடகைக்காரங்களால் பிரச்சனை வந்துக்கிட்டே இருக்கும். ஏன்னா 4 கூடிய தான் பாதகாதிபதியாச்சே. நான் எப்பொழுதும் சொல்லுகிறேன், நான் டெக்னிக்கலாக மட்டும்தான் பேசுவேன். 4 கூடிய சுக்கிரன் பாதகாதிபதி என்பதால் அவர்கள் வீட்டை வாடகைக்கு விட்டாங்கன்னா வாடகைக்காரங்க சண்டை போடுவாங்க. அதுவும் ஒரு பெண்ணால் நடக்கும். அந்த வாடகைக்காரங்க ஒரு பெண்ணாக இருக்கும். ஏன்னா சுக்கிரன்னா பெண்ணு, லாஜிக் அவ்வளோதான் சார். ஸோ அப்போது இவர்கள் பெரியம்மா ரொம்ப ஸ்ட்ராங்காக இருப்பாங்க. கடகராசிக்காரர்கள் பெரியம்மா, அம்மா, இவங்களும் ரொம்ப ஸ்ட்ராங்கு. இவங்களும் அவங்கள்ட்ட ரொம்ப பிரியமாக இருப்பாங்க. காரணம் என்ன? ராசிநாதனே மாத்திருக்காரகன் சந்திரனுங்க. அப்போ என்ன ஆகும்? அம்மாவுக்கு நிறைய செலவு பண்ணிகிட்டு இருப்பாங்க. இவங்க அப்பாவுக்கு செலவு பண்ணுறதை விட அம்மாவுக்கு நிறைய செலவு பண்ணுவாங்க. காரணம் என்ன? காரணம் காரகோ பாவனாசாயா. நான் ஃபஸ்ட்டே சொன்னேன், மாத்திருக்காரகனாக இருக்கக்கூடிய சந்திரனுக்கே அந்த பதவியை தரக்கூடாது அப்படின்னா. ஏன்னா இன்னொன்று 4ன்னா அம்மா, 4 கூடிய சுக்கிரன் பாதகாதிபதியாக இருப்பதால் அம்மாவுக்கு நிறைய வைத்தியம் பண்ணுறது. அம்மா கூட வச்சுக்க முடியாமல் சில பேர் ஒய்ஃப் வீட்டில் என்ன பண்ணுவாங்க, தனி கொடுத்தன வரும்போது அம்மாவெல்லாம் கூட வச்சுக்காதுன்னு சண்டை போடுறது, இதெல்லாம் கடகராசிக்காரங்க வீட்டில் பொதுவாகவே நடக்கும். இப்போது 2 கூடியவனாக சூரியன் இருக்கிறார். இவர் அப்போது கர்ம பலன்படி 2 கூடியவனாக சூரியன் தரும் அனுகிரகம். சூரியன் மாதிரி இவங்க ஒரு இடத்துல லீடர்ஷிப்பாக இருப்பாங்க. கடகராசிக்காரர் எங்கே போனாலும் அந்த இடத்துக்கு தலைமை பதவியாக அதை எடுத்து செய்கிற ஆளாக இருப்பாங்க. காரணம் அதனால தான் அவங்களுக்கு பணம் வரும். ஆனால் இவர்கள் ஒரு இடத்துல வேலை பார்க்குற ஒரு ஸ்தானத்திற்கு இவர்கள் செல்லக்கூடாது. காரணம் என்ன அப்படின்னா, பெரும்பாலும் கடகராசிக்காரர்களுக்கு 6 கூடிய குரு தீமையை தரக்கூடியவனாக இருக்கிறார். அப்போது இவர்கள் என்ன பண்ணலாம், இவர்கள் ஒரு டிபார்ட்மெண்ட் ஹெட்டாக போயிடணும். போனால் டிபார்ட்மெண்ட் ஹெட்டாக போயிடணும், அல்லது சொந்த தொழில் ஆரம்பிச்சுக்கணும். இந்த நடுவில் ட்ரெயினே இல்லை நடுவில் ஒரு ஜூனியர் இன்ஜினியராக இருக்கிற வரைக்கும், அதுதான் இந்த முதல் 25 வருஷம், அது வரைக்கும் இவங்க லைஃப் ரொம்ப படாத பாடுபடும். ஆஃப்டர் 25 என்னைக்கு இவங்க அந்த போஸ்டிங்க்கு போகிறாங்களோ, ஒரு ஹெட் ஆகுறாங்களோ, அதுக்கப்புறம் லைஃப் ஃப்ரிக்ஷன் இல்லாமல் ஃப்ரீயாக போகும். அதே குரு 9 கூடியவராக ஆக்ட் பண்ணுவார், 6 கூடியவராக இருந்தவர். அப்போது துவக்க காலங்களில் காதல் பிரச்சனை வரும். கடகராசிக்காரங்க பெரும்பாலும் லவ் பண்ணுவாங்க. காரணம் என்ன அப்படின்னா, 7 கூடியவன் சனினாலே காதல் திருமணம் தான். இதெல்லாம் அவங்க கர்மாங்க. இவங்க எங்கே வேணால் விடுங்க, இவங்க காதல் திருமணம் தான் இவங்க மோஸ்ட் இன்ட்ரெஸ்டடாக இருப்பாங்க. அதுவும் புரட்சி திருமணங்கள் பண்ணுவாங்க, சாதி மறுப்பு திருமணம்லாம் பண்ணுவாங்க. ஸோ 7 கூடிய சனியே 8 கூடியவனாக இருக்கிறான். கடகராசிக்காரர்களுக்கு வேறு யாருமே ப்ராப்ளம் கிடையாது. குரு கூட ஒரு வகையில் 9 கூடியவனாக போயிடுறான். 1000 தான் இருந்தாலும் சுக்கிரன் கூட ஒரு வகையில் 11 கூடிய உபஜயஸ்தானாதிபதியாக இருக்கான். ஓரளவுக்கு தான் கெடுக்க முடியும், ரைட்ஸே அவ்வளோ தான் இருக்குது. ஆனால் உங்களுக்கு ஜென்ம எதிரியாக யார் இருக்கான்னு பார்த்தீங்கன்னா, சாட்சாத் சனி 7-8 கூடியவனாக இருக்கிறான். 8 கூடியவன் குட்டிச்சவராக்குவான் என்பது ஜோதிட விதி. அப்போ இவர்களுக்கு சனியே ப்ராப்ளம் என்பதால் இவர்களுக்கு என்ன ஆகும் அப்படின்னா, பெரும்பாலும் காசிப்ஸ். சனின்னா என்ன? மறைமுகம்னு பேர். இதெல்லாம் மறைக்கப்படுகிறதோ அதெல்லாம் சனின்னு அர்த்தம். சனினா அதான் பூமிக்கு கீழே வர்ற எல்லா விஷயமும் சனின்னு ஏன் சொல்கிறாங்க, ஏன் மைண்ட்ஸ் சனின்னு சொல்கிறாங்க? ஏன்னா எதுவும் வெளிப்படையாக இல்லாத எதுவுமே சனி தான், அப்படி தான் வேதசாஸ்திரம் சொல்லுகிறது. அப்போது 7-8 கூடிய சனினால் இவங்க பாதிக்கப்படுறாங்கன்னா, இவர்கள் ரகசியங்களை பாதுகாக்கும் வரை இவங்களை யாரும் ஒன்றும் பண்ண முடியாது.
இந்த கர்மா வந்து இவங்களை ஒன்றும் பண்ணாது. என்னைக்கு இவங்க எக்ஸ்போஸ் பண்ணுறாங்களோ, ரகசியங்களை வெளியிடுறாங்களோ, அப்போ இந்த சனி இவங்களுக்கு ஆக்ட் பண்ணுறாரு. அப்போ இவங்களை இப்போ நான் நம்பி சொன்னேன் சார் ஒரு விஷயம், இதை போய் வந்து இன்னும் எஃப்எம்மில் சொல்ல சார், அவ்வளோதான் சார், ஊர் ஃபுல்லாக சொல்லிட்டான் சார். இதெல்லாம் இவங்களுக்கு ரொம்ப சாதாரணமாக நடக்கும். ஒரு நல்ல வாய்ப்பு கிடச்சிருக்கும், அது வந்து உங்களுக்கு கொடுக்க வந்திருப்பாங்க. ஆனால் நீங்கள் என்ன பண்ணுவீங்க, யார்ட்டையாவது சொல்லிடுவீங்க, அது நடக்காம போயிடும். இது பொதுவாக எல்லாருக்கும் நடக்கும், உங்களுக்கு கொஞ்சம் அதிகமாக நடக்கும். காரணம் என்னென்னா, சனியே உங்களுக்கு எட்டுக்குடையவனாக இருந்து கெடுப்பார். சனியினுடைய கெடுக்கிற ஸ்டைலு தான். இன்னொன்று, சனி என்ன பண்ணுவார் அப்படின்னா, ஏழுக்குடையவனாக இருப்பதால் ஃபாரின் அனுப்புவார், திரும்ப கூட்டு வந்துடுவார். அதே மாதிரி கல்யாணம் பண்ணி வைப்பார், மனைவி பிரித்து விட்டுருவார். ஏழுக்குடையவனாகவும் இருப்பதால் பார்ட்னர்ஷிப்பு, படம் எடுக்கிறவங்க எல்லாம் இன்னொருத்தரோட சேர்ந்து படம் பண்ணலான்னு நினச்சவங்களாம் ஏழுக்குடையவன் பார்ட்னர்னு அர்த்தம். ஆரம்பித்து பாதியில் ட்ராப் ஆகிடும். காரணம் எட்டுக்குடையவனாக சனி இருப்பதால். ஆரம்பித்து விடுறது மட்டும்தான் சனி வேலை. உடச்சி போட்டுருவார். அப்போது ஒரு இடத்துல ஹர்ட் ஆகி நீங்கள் என்ன பண்ணுவீங்க, எதுவும் வேண்டாங்கிற முடிவுக்கு வந்துடுவீங்க. அப்போது நீங்கள் என்ன பண்ணுவோம், எதை ஆரம்பித்தாலும் நீங்கள் மட்டும்தான் பண்ணணும், உங்களுக்கு கூட்டு தொழில் ஒத்து வராது. கடகராசிக்காரர்கள் இந்த உலகத்தில் 2 பேர் டான்ங்க. யார் சொல்லுங்கள்? ஒன்று கடகம், ஒன்று சிம்மம். இவங்க 2 பேருமே பெரிய ஆட்கள். ஏன்னா கடகம்தான் உலகின் அம்மா, சிம்மம் உலகின் அப்பா சூரியன். இவங்க 2 பேர் எடுக்கிறது தான் முடிவு. உங்களுக்கு துணைலாம் ஒன்றும் தேவையில்லை. இதை உங்கள் பலத்தை முதல்ல உணருங்க. அப்போ நீங்கள் பார்ட்னர்ஷிப் உங்களுக்கு ஒருத்தர், இதெல்லாம் கர்மாபடி உங்களுக்கு வேறு என்னெல்லாம் நடக்கும்னு பார்த்தீங்கன்னா, கடகராசிக்காரர்கள் பெரும்பாலும் பெரிய பெரிய ப்ராஜெக்டில் ஈடுபடக்கூடாது. அப்படி ஈடுபட்டால் வளர்பிறைகளில் ஈடுபடணும். பெரும்பாலும் தேய்பிறைகளில் ஈடுபடக்கூடாது. இதெல்லாம் உங்கள் கர்மாவில் இருக்கிற சீக்ரெட்ஸ். ஏன் அப்படின்னா, சந்திரன் வளர்ந்து தேய்வதால், சந்திரனுக்குன்னு ஒரு சுபாவம் இல்லை. பெரிய பெரிய ப்ராஜெக்ட்ஸ் எல்லாம் சூரியன் தான் ஹேண்டில் பண்ணுறாரு. என்னது, ஒரு பெரிய கல்யாண மண்டபம் கட்டுறது, அன்னசாலை கட்டுறது, திருமண மண்டபம் கட்டுறது, இதெல்லாம் நீங்கள் பண்ணுறதா இருந்தால் வளர்பிறைகளில் ஆரம்பிக்கணும். இந்த கர்மாவோட சீக்ரெட். அப்போ நீங்கள் சம்மந்தம் இல்லாமல் திடீர்னு ஒரு தேய்பிறையில் ஆரம்பிக்கிறீங்க, அல்லது சனியினுடைய நட்சத்திரங்கள் உடையவங்களோட சேர்ந்து நீங்கள் ஆரம்பிக்கிறீங்கன்னு வச்சுக்கோங்க. ஃபார் எக்ஸாம்பிள் மகரம், கும்பம், இவங்களோட சேர்ந்து எதை நீங்கள் பண்ணாலும் சரி, அது என்ன ஆகும்னா உங்களுக்கு ஏதேனும் ஒரு ப்ராப்ளத்தை உருவாக்கிடும். ஆரம்பிக்கும் போது நல்லா தான் இருக்கும், போனதுக்கப்புறம் என்ன ஆகும், அதை ஸ்டாப் பண்ணிடும். இது உங்களுக்கு செட் ஆகாது. தொடர்ந்து ஏதேனும் ஒரு காரிய தடைகளை கொடுத்துட்டே இருப்பாங்க. காரணம் என்ன அப்படின்னா, உங்களுக்கு 12 குடையவனாக புதன் இருக்கிறார். அதனால் வாய்ப்புகள் மறுக்கப்படும். ஒன்றொன்றும் பிடிச்சி தான் நீங்கள் மேலே வரணும். இதுதான் உங்கள் என்ன சனி ப்ராப்ளங்கிறதுனால, மந்தகாரகங்கிறதுனால. இப்போது நீங்கள் சொல்கிறதுல எனக்கு குழந்தை விஷயம்லாம் எப்படி சார்? குழந்தைலாம் ஒரு ப்ராப்ளமும் கிடையாது. 5 கூடையவனே செவ்வாயாக இருக்கிறார். அப்போது 10 கூடையவனாகவும் செவ்வாய் இருக்கிறார். நீட்டாக போயிட்டுருக்கு. அவர் யோகாதிபதி. கடகராசிக்காரர்கள் ரியல் எஸ்டேட் பண்ணி முன்னுக்கு வந்த நிறைய பேரை பார்த்துருக்கேன். உங்களுக்கு ப்ராப்ளம்னு பார்த்தா ஒய்ஃப் மட்டும்தான், அல்லது கடகராசிக்காரங்க பெண்களாக இருந்தால் ப்ராப்ளம்னு பார்த்தா ஹஸ்பண்ட் மட்டும்தான். மற்றபடி எல்லா அனுகிரகம் பரிபூர்ணமாக உண்டு. புகழா உண்டு, பெயரா உண்டு, பதவியா உண்டு, எல்லாம் உண்டு. பார்ட்னர்ஷிப் கிடையாது, காதல் கிடையாது, திருமண வாழ்க்கை கிடையாது. இது 3 மட்டும் உங்களுக்கு மறுக்கப்படுற விஷயம். அந்த மறுக்கப்படுற விஷயத்தை நீங்கள் ஜாக்கிரதையாக இருக்கணும். அது எதில் ஜாக்கிரதையாக இருக்கணும்? இந்த 3ஓட ஆன்மீகத்தை மட்டும் மிக்சிங் பண்ணிடக்கூடாது. ஆன்மீக சம்மந்தப்பட்ட விஷயங்களில் கமிட் ஆகவே கூடாது. கமிட் ஆகிட்டிங்கன்னா உங்களுக்கு பிரச்சனை தொடங்கிருச்சுன்னு அர்த்தம். அது கமிட்மெண்ட்டை முடிச்சிடணும். இல்லைன்னா அது கமிட்மெண்ட்டை தொடக்கூடாது. இதெல்லாம் நடக்கும். சில பேர் கும்பாபிஷேகம் ஆரம்பிப்பாங்க, கலெக்ஷன் பண்ணி தரேன்னு சொல்லுவாங்க, அதை அப்படியே மறந்துடுவாங்க. எப்படிலாம் அந்த தெய்வம் உங்களுக்காக காத்திருக்கும். இது கூட தோஷம் தான். டக்குன்னு உங்களுக்கு தோஷம் வரும். கடவுள் சம்மந்த காப்பு கட்டியிருப்பாங்க, ஊரை விட்டு போகக்கூடாதும்பாங்க, அதை மீறி ஊருக்கு வருவீங்க. இதெல்லாம் கூட உங்களுக்கு ஒரு தோஷம் தான். நான் உங்களை பயமுறுத்தலை, கடவுளுக்கு பயப்படுங்கன்னு நான் உங்களுக்கு அறிவுறுத்துறேன். ஸோ இதெல்லாம் தான் உங்களுக்கு தவறு. கடவுள் பேரால் ஒரு சத்தியம் பண்ணிட்டீங்க, நான் சுவாமி மேலே சத்தியமாக சொல்கிறேன், சொல்லிட்டிங்கன்னா உண்மையாக இருக்கணும். சுவாமி வச்சு ப்ளே பண்ணாதீங்க, அவ்வளோதான். அதான் சொல்ல வர்ற பாயிண்ட்டு. ஆக இவர்களுக்கு எந்த விதமான கோயிலுக்கு போனால் நல்லாயிருக்கும் சொல்லிட்டேன். உங்களுக்கு பெரும்பாலும் நீங்கள் சுக்கிரனுடைய கோயிலுக்கு போகணும். சுக்கிரன் தான் பாதகாதிபதி. அப்போ நீங்கள் கர்மா தீரணும்னா, உங்கள் வாழ்க்கையை கெடுக்கிற, குடும்ப வாழ்க்கையை கெடுத்தவனே அவன் தான், இந்த சுக்கிரன் தான். அப்போ ஸ்ரீரங்கம் போகணும். அதே மாதிரி பெரும்பாலும் இந்த ஸ்ரீரங்கத்தை தாண்டி மாங்காடு காமாட்சியாக இருக்கலாம், அல்லது காஞ்சிபுரம் காமாட்சியாக இருக்கலாம். இதெல்லாம் கூட சுக்கிரஸ்தலங்கள் தான், அங்கே போகலாம். பெரும்பாலும் பெண்களுக்கு உதவி செய்யணும். உங்கள் வீட்லேயே, உங்கள் ஃபேமிலியிலேயே ஒரு ஃபேமிலி அவங்க லேடிஸாக இருக்காங்க, அவர்கள் கணவனை இழந்தவர்களாக இருக்கிறார்கள், பொருளாதாரத்தில் கஷ்டப்படுறாங்க, அவர்களுக்கு ஏதேனும் ஒரு உதவி செய்கிறீங்க. அந்த மாதிரி பெரும்பாலும் பெண்களுக்கு உதவி செய்ய உங்களுக்கு வாழ்க்கை நல்லாயிருக்கும். மற்றபடி கடகராசிக்காரர்களுக்கு ஒன்லைன்னு சொல்கிறதா இருந்தால், சுக்கிரன் உங்களை காப்பாற்றுவார், ஹாப்பியாக இருங்க. உங்களுக்கு மேற்கொண்டு குடும்ப வாழ்க்கையில் பிரச்சனை, ஆமாம் சார் சொன்ன மாதிரி எனக்கு டைவர்ஸ் தான் சார், அப்போது கீழே போய்ட்டுருக்கு இந்த 2 நம்பரை கூப்பிடுங்க. உங்களுடைய சொந்த ஜாதகத்தை பார்த்து கொள்ளுங்கள். ஐபிசி கஸ்டமர் கேர் எக்ஸிக்யூட்டிவ் உங்களுடைய அழைப்பிற்காக காத்து கொண்டிருக்கிறார்கள். நீங்கள் ஃபோன் பண்ணால் அடுத்த 5வது நிமிடம் என்னோட கனெக்ட் பண்ணுவாங்க. டக்கல் முறையில் கூட என்னோட நீங்கள் பேசலாம். உலகத்திலேயே ரொம்ப ஈஸியான வேலை இது, என் கூட பேசுகிறது தான். அப்போ பேசிகிட்டே இருக்கும்போது இங்கே ஒரு QR கோடு போயிட்டுருக்கும், டிவிலையோ அல்லது உங்கள் மொபைலையோ ஸ்கேன் பண்ணிங்கன்னா என்னோடய வாட்ஸ்அப் குரூப்போட கனெக்ட் ஆகிடுவீங்க. என்னுடைய பதிவுகள், என்னிடம் மூத்தோர் பதிவுகள்லாம் தினசரி அதில் வரும். நீங்கள் அதை பார்க்கலாம். மீண்டும் ஒரு நல்ல பதிவில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.
மாமேவு ஷண்முக விலாசமும் மீராறு புருவமும் கிரீடமுடியும் பொட்டுணுதலும் கனக குண்டலமும் அருள் மாறி பொழியும் ஈராறு விழியும் மாமேவு செம்பவள வாய்மந்த காசமும் மாலையணியும் கழுத்தும் வாகு கேயூரமும் ஈராறு புயமும் கையும் வடிவேலும் அபயகரமும் வெற்றியாளரை விதைக்கும் மண் எஸ்என்எஸ், வெற்றியாளரை உருவாக்கும் மண் எஸ்என்எஸ் இன்ஸ்டிடியூஷன்ஸ், கோவை. உங்கள் ஐபிசி பக்தியில் லலிதா சகஸ்ரநாமம் பயிற்சி வகுப்புகள் ஆரம்பம். முன்பதிவு மற்றும் கட்டண விபரங்களுக்கு தொடர்பு கொள்ளுங்கள்.